பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். மஞ்சள் முகமென்றும் மகிழம்பூ மணமென்றும் சிட்டின் சிறகெடுத்து செய்து வைத்த இடையென்றும் பல்லை முத்தென்றும் என் பனிமொழி உன் சொத்தென்றும் சொன்னாலே வாய்மணக்கும் நடராச பத்தென்றும் போதகத்தை ஒத்த உந்தன் பொற்புடைய தடந்தோளில் மேதகத்தை ஒத்த உன்னை புடமிடும் நாள் வருமென்றும் மூரல் முகையென்றும் மூக்கு நுனி அகிலென்றும் கச்சணிந்த கொங்கை ரெண்டும் காமன் விட்ட மலர் என்றும் கண்ணல் சாரெடுத்து கற்கண்டின் பொடி சேர்த்து கம்பன் தமிழோடு காய்ச்சிய பால் படி சேர்த்து பாரி மன்னன் ஆண்டு வந்த பரம்புமலை தேனுடனே முப்பழமும் நற்கனியும் உள்நாட்டு சர்க்கரையும் கூட்டி கொதிக்க வைத்து குவளையிலே குடித்தாலும் உன் முத்தச் சுவை எதிரில் அது பிச்சை எடுக்கும் என்றும் பஹ்ருலி ஆற்றினிடை பண்பட்ட தமிழெடுத்து பாவை என்னை பாடிய காதலரின் நெஞ்சில் உள்ளார். சுவையாக உள்ளதென்று சூடான உணவையுண்டால் நெஞ்சில் உள்ளவர்க்கு சுள்ளென்று சுடுமல்லோ என் பார்வையிலே பூத்த உடல் வேர்வையிலே வாடுமல்லோ. சுவையாக உள்ளதென்று சூடான உணவையுண்டால் நெஞ்சில் உள்ளவர்க்கு சுள்ளென்று சுடுமல்லோ என் பார்வையிலே பூத்த உடல் வேர்வையிலே வாடுமல்லோ. என்னை சுட்டாலும் உணவை இனி சூடாக உண்பதில்லை, வற்றாத காதல் உண்டு இது பெரிய சிக்கல் இல்லை. என்னை சுட்டாலும் உணவை இனி சூடாக உண்பதில்லை, வற்றாத காதல் உண்டு இது பெரிய சிக்கல் இல்லை. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 113. காதற் சிறப்புரைத்தல். குறள் எண் 1128. நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. பொருள்: எம் காதலர் நெஞ்சினுள் இருக்கின்றார், ஆகையால் சூடான பொருளை உண்டால் அவர் வெப்பமுறுதலை எண்ணி சூடான பொருளை உண்ண அஞ்சுகின்றோம்.